வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வெளியான எல்லோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பூர்ணிமா ரவி தான் ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கதை உண்மையிலேயே ஃபீல் குட்டா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தையும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. பிளாட் நான் சொன்னா நிறைய ஸ்பாயில் ஆயிடும். நான் பிளாட் எல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு சாதாரண படம் ஃபீல் குட்டா போகும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தெல்லாம் ஃபுல்லா கூட பாருங்க. ஏன்னா ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, டீசென்டான படம்னு சொல்லலாம். ஆனா வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அந்த மாதிரி தான் இந்த படம் போயிருச்சு. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு ஆதிரை அப்படின்றது. இவங்களும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பயங்கர சந்தோஷமா கடல் கரையில நின்னு பேசிட்டு இருக்காங்க. காரணம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா காலேஜ் படிச்சிருப்பாங்க. இப்ப முடிச்சு ஒரு நல்ல வேலையும் வாங்கியிருக்காங்க. அந்த வேலை இங்கே இல்ல, வேற ஸ்டேட்டுக்கு போனோம். அந்த வேலைக்கு நம்ம ஒன்னா தான் போக போறோம். நம்ம நினைச்சது இதுதானே அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்டு சந்தோஷமா சொல்லிட்டாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தங்கிறதுக்காக ஒரு ரூமை பார்த்திருப்பாங்க. அந்த ரூம்ல ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ண போறோம், நம்ம நினைச்ச வேலையை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் எல்லோன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே ஒரு 2.5 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப கொஞ்சம் அப்செட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எதனால அப்செட்டா இருக்காங்கன்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. இந்த 2.5 வருஷத்துல என்ன நடந்தது அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வேலை கிடைச்சு போற மாதிரி பிளான் இருந்தது பாத்தீங்களா, போலான்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்மாவும் தங்கச்சியும் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் பாய் ஃப்ரெண்ட வேகமா வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது அப்பா மயங்கி விழுந்திருக்காருன்னு தெரிய வருது. ஸ்ட்ரோக் வரதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்பாவுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்பாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட காட்டும் போது ஒரு பிரச்சனையை பத்தி தெரிய வருது. அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, கூட இருந்து யாராவது பாத்துக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இது கூட இருந்து யாராவது பாத்துக்கணுமா, அப்ப நம்ம தான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வெளியூருக்குலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யோசிச்சு நல்ல முடிவா தான் எடுப்பாங்கன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க அப்பா கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது வேற ஸ்டேட்டுக்கு போற மாதிரி பிளான் இருந்தது இல்ல, அந்த பிளானை கேன்சல் பண்றேன், என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம லைஃப்ல அதுதான் ட்ரீமா நினைச்சோம், அது இப்ப கிடைச்சிருக்கு, இந்த சின்ன பிரச்சனைக்காக வரமாட்டேன்னு சொல்லுவியான்ற மாதிரி கேக்குறாரு. எது உனக்கு சின்ன பிரச்சனை, எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் மட்டும் போறேன், அந்த வேலையில நிறைய சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வராது இல்ல, நம்ம சேரலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா நமக்குள்ள என்னைக்கும் பிரச்சனை வராது, நம்ம சீக்கிரமா சேரலாம்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரு மட்டும் அந்த ஊருக்கு கிளம்பி போறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இங்கே ஒரு பேங்க்ல இவங்க வேலையை வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த பேங்க் வேலையை பார்க்கிறதுக்காக தினமும் ட்ரெயின்ல தான் இவங்க டிராவல் பண்றாங்க. அந்த மாதிரி இவங்க வேலைக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலையில பெருசா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்ல, அதனால வேலையை கொஞ்சம் சுமாரா தான் பாக்குறாங்க. அப்பப்ப மேனேஜர் இவங்க கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு போரிங்கான லைஃபை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட ட்ரீம் ஜாப் அதுதானே, அது இல்லாம இப்படி இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது அப்பாவுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்க தான் செய்யறாரு. அப்பாக்கு மசாஜ்ல இருந்து எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அப்பா இருக்காருல, அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சேச்சே அப்படிலாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படுத்துறோம் அப்படின்றது அப்பாக்கே நல்லா தெரியுது. சரி அவன் கிட்ட அப்பப்ப பேசுறியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் பேசதான்ப்பா செய்யறேன், ஆனா முன்ன மாதிரி அவன் சரியாவே பேச மாட்டான், எப்ப பாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. 2 வருஷம் ஓடி போயிடுச்சு போல. பாய் ஃப்ரெண்ட் இப்பெல்லாம் சுத்தமா பேசுறது இல்லைன்னு இவங்களுக்கு தெரிய வருது. பாய் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்தோம் இவங்களை மீட் பண்றதுக்கு நினைச்சிருக்கவே மாட்டாரு. இவங்களாதான் அவர் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ வந்து 3 நாள் ஆச்சு, ஆனா என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணல, ஏன் இப்படி மாறிட்டேன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, எனக்கு வேலை இருந்தது, அதனால தான் உன்னை கூப்பிட முடியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேசுற இவர்கிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. நம்மள கல்ட்டி வில்லான்ற மைண்ட் செட்ல இருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை என் கூட பிரேக்கப் பண்ணலான்ற ஐடியால இருக்கியா, இல்ல உண்மையிலேயே நீ பிஸியா தான் இருக்கியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. அது மூலியமாவே நம்ம கூட பிரேக்கப் பண்ற மைண்ட் செட்ல தான் இவர் இருக்காருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. இவர் வெளியூருக்கு போனாரு பாத்தீங்களா, அங்க ஒரு பொண்ணு கிட்ட பழகி இருப்பாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் பிளான் வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கூட கல்யாணம்ன்ற மாதிரி இவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பி வச்சிருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இதை வேற பாத்துடுறாங்கல்ல, இவங்களுக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. இவங்களுமே அவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மேனேஜர் இருக்கார்ல, இவங்க கிட்ட சத்தம் போடுறதுக்காக வராரு. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் கிட்ட ரூடா பேசியிருப்பாங்க போல. கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுவியா, ஒழுங்கா பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவர் திட்டிட்டு இருக்காரு.
ஆனா இவங்க மனசு முழுக்க அந்த விஷயத்துல இருக்கு. மேனேஜர் சொல்றத காதுலயே வாங்க மாட்டாங்க. மேனேஜர் பாட்டுக்கு திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே சோகமா இவங்களோட இடத்துக்கு போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் இப்படி பண்ணிட்டாரேன்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பாக்கு அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி தெரியும்ல, அப்பா கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. அப்பாவும் பொண்ணுக்காக வருத்தப்படுறாரு. இப்ப அப்பா இவரோட பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை சொல்றாரு. அப்பாக்கு சின்ன வயசுல சுருட்டு பிடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதை பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சில மெமரிஸ் இருக்குல்ல, அது நம்ம மனசை விட்டு போகவே போகாதுமா. அந்த மெமரிஸ் தான் நம்மள ஓட வைக்குது. அந்த மெமரிஸை நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படிலாம் பேசுறதுனால இவங்களும் வேலையில இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா 2 வருஷம் அப்பாக்காக இவங்க வேலைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக்குறதுக்காக ஒரு ட்ரிப்புக்கு போனா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா, பொண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்றதுக்காக தான் அப்பா இந்த ஐடியாவை பொண்ணுகிட்ட சொல்லவே செஞ்சிருப்பாரு. இப்ப இவங்களுமே போலான்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்கல்ல, இதை பத்தி அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மா பேசிய மனசை மாத்திருவாங்க. அதனால அம்மா கிட்ட சொல்லாம இவங்க நைட்டு நேரம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிரசன்ட்ல இவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்படிதான் இவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஒரு ஊருக்கு வந்து இறங்குறாங்க. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவங்க கேரளாக்கு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அம்மா நான் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன், 3 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா பயங்கரமா சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பா பொண்ணு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு போயிருக்கான்ற மாதிரி ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஜெனின்ற ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மா தங்கச்சி கிட்ட சின்ன வயசு போட்டோவெல்லாம் காமிக்கும் போது இவ தான் ஜெனி, உன் அக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. வேற ஊர்ல இருக்கும் போது ஜெனிலாம் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க போல. அந்த ஜெனியை போய் பார்த்தா என்ன, மத்த ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்தா என்னன்னு இவங்களுக்கு தோணி இருக்கும். அதனால தான் முதல்ல ஜெனியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஜெனியை பொறுத்த வரைக்கும் கேரளால இருக்க ஒரு இடத்துல தான் வேலை பார்க்கறாங்க. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் நடத்துறாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தான் ஆதிரை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பரை கொஞ்சம் லேட்டா தான் அந்த ஜெனின்ற பொண்ணு பாக்குறாங்க. ஆதிரை வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா வேகமா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு 10 வயசு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜெனியும் ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானான்ற மாதிரி கேட்கறாங்க. இருந்தான், ஆனா எங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ இவ்வளவு நடந்திருக்கா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, திரும்பி அவனை பார்த்தனா என்ன செய்வ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பார்த்தனா பேச மாட்டேன், முகத்தை திருப்பிட்டு போயிடுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி மட்டும் பண்ணாத, அவனை ஃபேஸ் பண்ணு, அவன் கிட்ட தைரியமா பேசு, நீ அவனை கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கணும், அந்த மாதிரி நீ ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன மட்டும் தான் பார்க்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா, இல்ல வேற யாரையாவது பார்க்கிறதுக்காக வந்திருக்கியான்ற மாதிரி ஜெனி கேக்குறாங்க. உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், சில்வாவை பார்க்கணும்னு நினைச்சேன், நம்ம பாட்டியை பார்க்கணும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வேற யாரையும் பார்க்கிறதுக்கு வரலையான்ற மாதிரி இந்த ஜெனி கேக்குறாங்க. ஜெனி எதனால இந்த மாதிரி கேக்குறாங்கன்றது போக போக உங்களுக்கு புரியும். இவங்களுமே நீங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆதிரை இருக்காங்கல்ல, ஜெனி கூட சேர்ந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஜெனி வீட்ல இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது ஜெனி யாரையோ கிஸ் பண்ணிக்கிட்டே உள்ள நுழையிறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ இவ இருக்கிறது தெரியாம கிஸ் பண்ணிட்டேமேன்னு ஜெனி யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஆதிரை இருக்காங்கல்ல, கொஞ்சம் பதட்டமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஜெனியும் பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆதிரை கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்ப ஆதிரை இருக்காங்கல்ல, உன் பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா அப்படின்ற மாதிரி ஆதிரை கிண்டலா கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில்லாம் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்து போறாங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரும் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரோட பேரு சாய் அப்படின்றது. இந்த சாய்க்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்படியாவது அந்த கடன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா சாய் அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாரு. மச்சான் நான் ஒரு ட்ரிப் போக போறேன்ற மாதிரிலாம் அசால்ட்டா சொல்றாரு. நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலியும் கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது சில்வான்னு ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அதே மாதிரி ஜெனி ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்களுக்குலாம் சொல்லி தந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்கள தான் இவங்க பாட்டின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேரையும் பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. ஆனா சில்வா எங்க இருக்காருன்றதே தெரியல. சில்வாவை பார்க்காம பேசாம ஊருக்கு கிளம்பலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல நீ கண்டிப்பா சில்வாவை பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, மேனேஜருக்கு கால் பண்ணி இன்னும் 3 நாள் பர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாங்க. சரி பர்மிஷனை எடுத்துக்கோன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாரு. இப்ப ஜெனி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஓட்டுறதுக்காக ஒரு பைக்கை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. இது மூலியமா சில்வாவை தேடு, எக்ஸாக்ட்டா எங்க இருக்கான்னு தெரியாது, இந்த பகுதியில தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்றாங்க. இப்ப தங்குறதுக்காக ஜெனி ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. இவ்வளவு பசங்க இருக்கிற இடத்துல எப்படி நம்ம தங்குறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தயக்கமா இருக்கு. ஜெனி இதெல்லாம் செட் ஆகும்னு எனக்கு தோணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல பசங்க பொண்ணுங்க சேர்ந்து தான்
தான் தங்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஜெனி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க கூட நிறைய பசங்க பொண்ணுங்கலாம் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இவங்க அறிமுகமாயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏற்கனவே சாயின்ற ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அந்த சாயுமே இந்த இடத்துல தான் தங்குற மாதிரி இருக்கும். இதை தாண்டி இந்த இடத்துல கல்யாணின்ற ஒரு வயசான பாட்டியும் இருக்காங்க. இப்ப காலையில எல்லாருமே சேர்ந்த மாதிரி கேம் விளையாடலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது பலூன்ல வந்து தண்ணியை நிரப்பிட்டு அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஜாலியா அடிச்சு இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே சுத்தி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே பாட்டி கிட்ட உங்க ஸ்டோரி என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பாட்டி இந்த வயசுல எதுக்கு ட்ரிப்புக்கு வந்தாங்க, அவங்க ஸ்டோரி என்னன்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துலலாம் ஒரு 14-15 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அங்க ஒரு நபர் இவங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவங்களுக்குமே அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் திடீர்னு ஒரு லெட்டரை தந்துட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. இப்ப கேக்குறவங்களும் லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லெட்டர் தந்த நபர் இருக்கார்ல, ஒரு நல்ல வேலையில இருப்பாரு. எப்படியும் லவ் உன்னோட வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன் வரியான்ற மாதிரி தான் லெட்டர்ல எழுதி வச்சிருப்பாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயம் இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்றதையும் இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஒண்ணு பயத்தினால படிக்காம இருந்திருப்பாங்க, இன்னொன்னு இவங்களுக்கு சரியா படிக்க தெரியாததுனால படிக்காம இருந்திருப்பாங்க. படிச்சு பார்க்கும்போது நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், ட்ரெயின் ஏறதுக்கு வான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க போக முடியலன்னு பின்னாடி ஃபீல் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபீலிங் எனக்கு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்களோட பிரச்சனை என்னன்றதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாயும் சரி நம்ம ஈரேனும் சரி மேல இருக்க மூணை பாக்குறாங்க. இன்னும் நல்ல இடத்துக்கு போய் பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இங்க இருந்து நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த மூணை பார்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டே இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் எதுக்காக வந்திருக்கன்றத சொல்றாரு, அவங்களுமே எதுக்காக வந்திருக்காங்கன்றத சொல்றாங்க. இப்படி பேசி பேசி இவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சாய் இருக்கார்ல, இவங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க இப்படி இருக்கிறது தாங்க நல்லா இருக்கு, நீங்க சுடிதார்ல அழுதுட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப காலையில சமயம் தான் நம்ம சுடிதார்ல இருந்தது அவருக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இப்ப இவங்களுமே சாய் எங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் சாய் கிளம்பினாருன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. அதுக்குள்ள கிளம்பிட்டாரா, எப்படியாவது தடுக்கணும், இத பத்தி கேட்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பைக்ல இவங்களுமே பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் புல்லட் பைக்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப பைக் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அவரை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. வந்தவங்க நான் சுடிதார்ல அழுதுட்டு இருந்ததை பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப ஏற்கனவே என்ன உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அதே ஊரை சேர்ந்தவரா தான் இவரும் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லோன்லாம் வாங்கி தான் பைக் எல்லாம் வாங்கியிருப்பாரு. அதை சரியா கட்டலன்றதுக்காக பேங்க்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. நம்ம ஈரேன் தான் கால் பண்ணிருப்பாங்க. பைக் வாங்க தெரியுதுல்ல, அதை கட்ட தெரியாதான்ற மாதிரிலாம் ரூடா பேசுறாங்க. பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. அவங்க ரொம்ப பேசிட்டாங்கல்ல, பேங்க்லயே போய் பேசணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேரா வந்து மேனேஜரை பாக்குறாரு. என்ன சார் இவ்வளவு ரூடா ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சத்தம் போடுறாரு. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணையும் பார்த்து பேசிட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஈரேனை பாக்குறதுக்காக ஈரேன் இருக்கிற இடத்துக்கு வராரு. அந்த சமயம் ஈரேன் கல்யாண பத்திரிகை எல்லாம் பார்த்து ஃபீலிங்ல இருந்திருப்பாங்க, லைட்டா அழுதுட்டுலாம் இருந்திருப்பாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம வேற எதுக்கு கோவப்பட்டு பேசணும், கிளம்பலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இந்த டைம்ல சுடிதாரோட இவங்க அழுதுட்டு இருந்ததை பார்த்தார்ல, அதுதான் நேத்து நைட் இவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்ப இந்த சாயை பத்தி நமக்கு தெரிய வருது. சாயை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. இப்ப பைக்கை வித்துடலான்ற மாதிரி முடிவெடுத்து விக்கிறதுக்காக ஒருத்தங்க கிட்ட கொண்டு போயிருப்பாரு. அப்பதான் இவருக்கு வேற ஒரு விஷயம் தோணி இருக்கும். இந்த பைக்கை விக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரைடு மாதிரி போனா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சரி, எதனால கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் அந்த விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. நேத்து நைட் எல்லாருமே சொல்லும் போது இவரும் இவரோட கஷ்டத்தை சொல்லியிருப்பாரு. என்ன பிரச்சனைனா, இவர் நல்ல சம்பளத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிசினஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு அவர் பிசினஸ் விட்டு கலண்டு போயிருப்பாரு. இவரு தெரியாதனமா மாட்டிருப்பாரு. அப்படி அந்த பிசினஸ்ல ஏகப்பட்ட காசு லாஸ் ஆயிருக்கும். அந்த லாஸை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இப்ப இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் சுத்தலாம், டிராவல் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணி பிரியிற இடம் வருது. அப்பயுமே அவர் இருக்கார்ல, நீங்க எங்க போகணுமோ உங்க கூட ஹெல்ப் பண்றதுக்காக வரன்ற மாதிரி இவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சில்வான் ஒருத்தரை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரேனோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஈரேன் பாட்டின்னு மென்ஷன் பண்ணாங்கல்ல, அவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அந்த பாட்டி எல்லாரையும் படுக்க வச்சு அவங்களுக்கு கதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மடியில படுத்து தூங்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதெல்லாம் ஈரேனோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் கூட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சில்வான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரை தேடி தான் இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்கல்ல, இப்ப அந்த ஸ்கூல்ல இல்லன்னு தெரிய வருது. பாட்டி எங்க போயிருப்பாங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடி இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் சில்வாவை பத்தியும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. பேரலா ஜெனி இவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஜெனி இருக்காங்கல்ல, எதர்ச்சியா கேரளால வச்சு சில்வாவை பார்த்திருப்பாங்க. சில்வா ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருப்பாரு.
சில்வா கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது சில்வா ரூடா தான் பதில் சொல்லியிருப்பாரு. சில்வா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான், அதனால நீ அவனை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. பிரசன்ட்ல இவங்க சில்வா வீட்டையே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா சில்வா வீட்ல இல்லன்னு தெரிய வருது. சில்வாவை பொறுத்த வரைக்கும் இப்ப லாரி டிரைவரா இருக்காரு, ஒய்ஃபு கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப அந்த பாட்டியை பத்தி விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவங்க இறந்து போனது தெரிய வருது. இப்ப அவங்க கல்லறையை நோக்கி வேகமா ஓடி வந்து கல்லறையை பார்த்து ஃபீல் பண்ணிலாம் அழுதுட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க உயிரோட இருப்பாங்க பார்க்கலாம்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. இறந்து போயிட்டாங்கன்றதை இவங்களால ஏத்துக்க முடியாம இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில்வாவையும் கண்டுபிடிக்க முடியல, ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு பகுதியில இவங்க ஸ்டே பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பகுதிக்கே திரும்பி வந்துடுறாங்க. அங்க கல்யாணின்னு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி கிட்டே இவங்க விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டி இருக்காங்கல்ல, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் முடியல, ஆனா நான் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்துட்டாங்கல்ல, அதனால போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கும் சாய் பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்களுக்கு சில்வாவை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே, இன்னும் 3 நாள் டைம் தாங்க, அதுக்குள்ள கண்டுபிடிச்சு உங்களை கூட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க சில்வா பாட்டியை மட்டும் தேடி வரல, வேற ஒரு விஷயத்தையும் தேடி வந்தது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன இவர் சொல்றாருன்ற மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. சரி உங்க மனசு மாறுச்சுன்னா வாங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ட்ரெயின் வந்தோன்னே இவங்க ஏறுறதுக்கு பாக்குறாங்க. பார்த்தா ட்ரெயினை விட்டு இறங்குறது யார் தெரியுமா, இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சாங்கல்ல, அவர் தான் ஒய்ஃபோட இறங்குறாரு. அதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜெனி சொன்னது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி, என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, உங்க 2 பேரை இப்படி பார்த்ததுல சந்தோஷம், ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த சாய் ஒரு இடத்துல வெயிட் பண்றதா சொன்னார்ல, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. சரி இன்னும் 2-3 நாள் லீவ் எடுக்கிறேன், நம்ம எப்படியாவது சில்வாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப மேனேஜருக்கு கால் பண்ணி பர்மிஷன் கேக்குறாங்க. சரி எடுத்துக்கோன்ற மாதிரி அவரும் கோவமா சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, சில்வாவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் விசாரிக்கிறதுக்கு 1 நாளாவது ஆகும், எனக்கு டைம் கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் நைட்டு நேரம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த சில்வாவோட போட்டோ வந்துருது. இதுதான் உங்க ஃப்ரெண்டு சில்வா அப்படின்ற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்காரு. சில்வா கடைசியா ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்திருக்காரு, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே வராங்க. அந்த ஓனருமே சில்வா ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சோன்னா அடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. எங்களுக்கு சில்வா ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சின்ன வயசுல தான் தெரியும், என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சாய் கேட்கிறாரு. இந்த ஓனரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் லாரியில பொருளை மட்டும் மாத்த மாட்டாரு, சில இல்லீகல் பொருளையும் மாத்துவாரு. அந்த மாதிரி காஸ்ட்லியான பொருளை அவனை நம்பி அனுப்பி வச்சேன், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது அந்த சரக்கு அடிக்கலான்னு முடிவு பண்ணி இப்ப தலைமறைவா இருக்காரு போல. ஓஹோ, சில்வா இப்ப இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சாய் இருக்கார்ல, சில்வாவையும் நம்ம தேடலாம், அது வரைக்கும் ஜாலியா நம்ம நிறைய விஷயங்களை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸா காசு இருக்கும், நானே எல்லா இடத்துக்கும் கூட்டு போறேன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்களை கூட்டு போய் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே ஜாலியா இவர் கூட சேர்ந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்பாக்காக ஒரு சுருட்டை வாங்கி இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அப்பவும் அதை பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, பாட்டி சில்வாவை மட்டும் தேடி வந்திருக்க மாட்டாங்க, சோட்டுன்ற ஒருத்தரையும் தேடி வந்திருப்பாங்க. இதை பத்தியும் சாய் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப சாய் தெரிஞ்ச ஒரு மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த சோட்டுவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியுமான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அந்த மேனேஜர் உங்களுக்கு ட்ரெக்கிங் மாதிரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதிக்கு அவங்களை கூட்டு வராரு. அவரோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. இப்ப இவங்களுமே ஜாலியா அந்த இடத்துல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப நைட்டு நேரம் இவங்களும் பைக்ல டிராவல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா போக வேண்டிய ரூட் ஒன்னா இருக்கும், இவர் தெரியாதனமா வேற பக்கம் திரும்பிடுறாரு. வண்டியை திருப்புங்கன்னு அவங்க சொல்றாங்க. எதுக்குங்க வண்டியை திருப்பணும், இப்பதான் ரூட் மாறிடுச்சுல, நம்ம வேற ஒரு பக்கம் திரும்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பைக்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்கும் போது பைக் ரிப்பேர் ஆயிருது. பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குடிபோதையில 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இங்க ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தோன்னா அவனுங்க பிரச்சனை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாம கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கும் ட்ரை பண்றாங்க. சாய் இருக்கார்ல, நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க 2 பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அப்போ ஒரு லாரி டிரைவர் இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் இருக்கார்ல, இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் கூட சண்டை போடுறாரு. இவர் சண்டை போடுறதை பார்த்து அவனுங்க 2 பேர் தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ அந்த இடத்துலயே திரும்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சாய் கிட்ட சத்தம் போடுறாங்க. தெரியாம பண்ணிட்டங்க, மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இவரும் சத்தம் போடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த லாரி டிரைவர் லாரியில ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப பைக்கையும் இவங்களையும் ஏத்திட்டு அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. இவங்க எங்க இறங்கணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல இறக்கி விடுறாரு.
அவனுங்களாம் கொலைக்க மட்டும் தான் செய்வாங்க, கடிக்க மாட்டாங்க, நீங்க தேவையில்லாம அவங்கள நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நைட்டு கோவமா பேசினதுக்காக சாய் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க. சாய் இன்னும் 2 நாள் மட்டும் இருங்கங்க, சில்வாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம் விடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு 2 நாள் மட்டும் இருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே மேனேஜருக்கு கால் பண்றாங்க. என்னம்மா திரும்பி 2 நாள் லீவ் வேணும் அதானே, சரி வை அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாய் இருக்கார்ல, இந்த வியூ சூப்பரா இருக்கு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த வியூ செம்மையா இருக்கு, செம்மையா இவங்களும் என்ஜாய் பண்றாங்க. இப்பதான் சாய பத்தி கேக்குறாங்க. சாயம் இவரை பத்தி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட முதல்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சதோ அதுவே போக போக பிடிக்காம போயிருக்கும். இவர் எல்லாத்தையும் அசால்ட்டா தான் டீல் பண்ணுவாரு. எப்ப பாரு ட்ரிப்னு சுத்துவாரு. முதல்ல இவர்கிட்ட பிடிச்சதே பிடிக்காம போயிருக்கும், அதனால தான் பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இவருக்கு வித்யான்னு ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டச் எல்லாம் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சோகமா சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடத்த சுத்தி எல்லாம் பாக்குறாங்க. ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த வித்யாவை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வித்யாவை கண்டுபிடிச்சு அந்த வித்யா கிட்ட பேசலாம் செஞ்சிடறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வித்யா கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஆதிரை தான் என்கிட்ட பேசுனா, நம்ம மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிருச்சுல, சீக்கிரமா மீட் பண்ணோம், வரும்போது ஆதிரையும் கூட்டுவான்ற மாதிரி அந்த வித்யா சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சில மாசம் பேசாம இருந்துட்டா பேசுறதுக்கு யோசிப்போம்ல, அப்படி இவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஆதிரை பேச வச்சிட்டாங்க. இதனால இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துல இவங்க கல்யாணி பாட்டிய பாக்குறாங்க. அவங்களுமே ட்ரிப்பு மாதிரி தானே சுத்திட்டு இருக்காங்க. அப்படிதான் எதர்ச்சியா மீட் பண்றாங்க. இப்ப ஜாலியா 3 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, காலையில சமயம் வாலிபால் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப பாட்டியும் ஈரனும் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் நடந்தது பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு கடைசியா ஒரு வாட்டி டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் சரின்ற மாதிரி ஏத்து இவங்க கூட டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த கடைசி நிமிஷங்கள் எல்லாம் இந்த பாட்டி கிட்ட இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சாய் வந்துடுறாரு. அடுத்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது மலை உச்சியில கேம்ப் மாதிரி போட்டு தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கேம்பிங் போடுறதுக்காக இவங்களுமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல கேம்ப் போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நிறைய இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த டிராவல்ல லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். 2 பேருமே அதை பத்திலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கையை கோர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கிஸ் பண்ற மாதிரிலாம் வராங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க 2 பேருமே லிப் லாக்கும் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன விஷயத்த சீக்ரெட் மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க. இப்பதான் அது என்ன சீக்ரெட்னு நமக்கு தெரிய வருது. காலையில முடிக்கிற ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஏதோ ஒண்ணு பாக்குறாங்க போல. அப்படி பாக்குறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப சின்ன வயசு கூட இவங்களுக்கு ரிலேட் ஆகுது. சின்ன வயசுல இவங்க கண் முழிச்சு பார்க்கும் போது அந்த இடத்துல ரெயின்போவை பார்த்திருப்பாங்க. சின்ன பொண்ணா இருக்கும் போது அந்த ரெயின்போவை எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட பார்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த வயசுலயும் அங்க இருக்க ரெயின்போவை இவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பாக்குறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, ஜெனி சில்வா பாட்டிய பாக்குறதுக்காக வந்ததா இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா. ஆனா இவங்களை தேடி தான் வந்திருப்பாங்க. சோட்டுன்னு ஒருத்தரை தேடி வந்ததா இவங்க சொன்னாங்கல்ல. சோட்டுன்றது வேற யாரும் கிடையாது. சின்ன பொண்ணா இருக்கும் போது இவங்கள தான் எல்லாருமே சோட்டுன்னு கூப்பிடுவாங்க. சோ இவங்க தேடி தான் இந்த பயணத்தையே மேற்கொண்டிருப்பாங்க. ஜெனி பேசின ஒரு விஷயத்தை அப்ப காமிச்சிருக்க மாட்டாங்க, இப்ப காமிக்கிறாங்க. நீ சில்வா பாட்டிய தேடி வரல, உன்னை தேடி வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி கல்யாணி இருக்காங்கல்ல, நீ வந்ததுக்கான விஷயம் முடிஞ்சிருச்சா, முடியல, நீ உன்னை தேடி வந்திருக்க, உன்னை கண்டுபிடிச்சிட்டு போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு மெமரிஸ் இருந்தது பாத்தீங்களா, அதை எப்படியாவது ரீகலெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. இப்பதான் அந்த மெமரிஸை முழுசா ரீகலெக்ட் பண்ண ஃபீல் இவங்களுக்கு வருது. ஆக்சுவலா சோட்டுன்னு ஒரு கேரக்டரே கிடையாது. இவங்க தான் அந்த சோட்டுன்றது ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த சோட்டு என்ஜாய் பண்ண நினைச்சதெல்லாம் என்ஜாய் பண்ண வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதாவது இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இவங்களை என்ஜாய் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பாரு. அவங்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சில ஆசை இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவரு அதெல்லாம் நிறைவேற்றணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் எல்லாம் நமக்கு ரிவீல் ஆகுது. சோட்டுன்னு ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச மேனேஜர் கிட்ட சொன்னார்ல, அதே அண்ணன் கிட்ட இவர் ரிவீல் பண்ணிருப்பாரு. இவ தானே சோட்டு, இவளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. சோ இவங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சிட்டாரு. இப்பதான் இவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காருன்றது இவங்களுக்குமே தெளிவா புரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பயணம் எதுக்காக மேற்கொண்டாங்களோ அது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி ஆயிடுச்சுல. இப்ப ஊரை பார்த்து கிளம்பலான்ற மாதிரி 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. அவர் தான் வீட்டுக்கிட்ட வந்து இவங்களை டிராப் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேருமே ஏறக்குறைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம், நம்ம லைஃபை பத்தி முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
இப்ப இவங்களும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் லேட்டா வராங்கல்ல, அதனால அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. 3 நாள்னு சொல்லிட்டு வரதுக்கு இவ்வளவு நாளான்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சந்தோஷத்துல சட்டுன்னு அம்மாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்பதான் இவங்க ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றாங்க. மறுநாள்ல இருந்து இவங்களோட போரிங்கான வேலைக்கு இவங்க போய் தானே ஆகணும். இப்ப இவங்களுமே வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அப்பா இருக்காருல்ல, வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அப்பாக்கு பக்கத்துல வந்து சிரிக்கிறாங்க. அப்பாவும் சிரிக்கிறாரு. பொண்ணு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா மாறி இருக்கான்றது அப்பாக்கு தெரியுது. இப்ப இவங்களுமே கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த சமயம் சாய் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே ஒருத்தங்க கிட்ட பைக்கை வித்தார்ல, அவங்க கிட்ட பைக் எல்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, எப்பவுமே டிராவல் பண்ற மாதிரி ட்ரெயின்ல டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாயம் சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க கூட சாட் பண்றாரு. இவங்களும் அவர் கூட சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ட்ரெயின்ல போறாங்கல்ல, அந்த ட்ரெயின் ஒரு இடத்தை கிராஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்க பகுதியில தான் சாய் நடந்து போறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.